நேர்களை தந்தையின் இந்த சிறப்பு நேரலை தொகுப்பில் உங்களுடன் இணைவது நான் பார்த்திபன் சின்னசாமி. நம்முடைய விண்வெளித்துறை இஸ்ரோ வாயிலாக எத்தனையோ பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில் வணிக ரீதியாகவும் நாம் வெற்றி பெற வேண்டியது அவசியமாகிறது. அதற்காகத்தான் இஸ்ரோவிலிருந்து அதனுடைய வணிக கரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், அதாவது NSIL. அந்த NSILக்கு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் வியாபார ரீதியாக தங்களுடைய செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுவதற்கான ஒரு கான்ட்ராக்டிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு செயல்படுத்த இருக்கிறது இஸ்ரோ. இது நேற்று மாலையே விண்ணில் சீறி பாய்ந்திருக்க வேண்டியது ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு அவர்கள் தரப்பிலிருந்து, அதாவது கிளையண்ட் தரப்பிலிருந்து இருந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் சீரிப்பாய காத்திருக்கிறது PSLV C-59 என்ற இந்த ராக்கெட். PSLV XL வகையைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ராக்கெட். இந்த செயற்கைக்கோள் இரட்டை செயற்கைக்கோளா இருக்க போகிறது. அதுதான் ப்ரோபா 3. இந்த இரட்டை செயற்கைக்கோளை தாங்கிக் கொண்டு செல்ல இருக்கிறது, விண்ணில் சீரிப்பாய காத்து கொண்டிருக்கிறது PSLV C-59. இந்த ப்ராஜெக்ட் இன்னும் சில நிமிஷங்கள்ல தன்னுடைய வேலையை காட்ட தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இதை பத்தின ஒரு குவிக் அப்டேட்டை நாம பார்த்துடலாம். எந்த இடத்துல தற்பொழுது இது ஏவப்பட இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீஹரிகோட்டால அங்க இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதலாவது தளத்திலிருந்து ஏவப்பட இருக்கிறது. சரியாக மாலை 4 மணிக்கு இது விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்ன? இதுதான் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, சூரியனின் வெளிப்புற ஆய்வு. சூரியனுடைய வெளிப்புறத்தை வந்து கரோனா அப்படின்னு சொல்லுவாங்க. நாம படிச்ச அந்த கரோனா கிடையாது. இது சூரியன், இந்த சோலார் பேனல் இருக்கக்கூடிய இந்த ஒரு கரோனா, இது டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். ஸோ இந்த கரோனா பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு வெளியில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப வெளிச்சத்தை மட்டும் தான் முழுசா நமக்கு காட்டும். அதனால சூரியனில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்ல நமக்கு பார்க்க முடியாததுக்கு என்ன காரணம்? அந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கு அப்படின்றது தான். அந்த கரோனாவுடைய வெப்பமானது சூரியனுடைய வெப்பத்தை விட ரொம்பவே அதிகமானது. ஸோ அதற்கு கீழே என்ன ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அது தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழலை வந்து எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கிரகணம் ஏற்படும் போது நிலா வந்து சூரியனோட உட்கருவதை மறைக்கும் இல்லையா? அப்போ சூரியனோட கரோனாவுக்கும் உள்ள இருக்கக்கூடிய உள் கரோனா ஒன்று இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியை ஆய்வு செய்வதற்கு அந்த சூரிய கிரகண தருணத்தை நம்ம பயன்படுத்திப்போம். ஆனால் எப்பயுமே சூரிய கிரகணம் இருக்குமா? ஒரு சில நிமிடங்கள் கூடயே அது தாக்கு பிடிக்கக்கூடியது. ஸோ இந்த நிலையில் விண்வெளியில் அந்த சூரிய கிரகணத்தை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி அதன் மூலமாக ஆய்வு செய்யப்பட இருப்பது தான் இந்த ப்ரோபா 3யோட நோக்கம். ஸோ இந்த ப்ரோபா 3 இது வந்து இந்தியாவுடைய செயற்கைக்கோளான இல்லை, இது ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்துடைய செயற்கைக்கோள். ஐரோப்பிய நாடுகள் 13 மற்றும் கனடா உள்ளிட்ட 14 நாடுகள், அந்த நாடுகளைச் சேர்ந்த 40 நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடியது இந்த இரட்டை செயற்கைக்கோள். இந்தியா எங்க வருது அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இதை விண்வெளியில் வெற்றிகரமாக ஏவுவதற்கு உறுதுணையாக இருக்க போகிற ஒரு நாடு, ஒரு முக்கிய பங்காற்ற போகிற ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. இந்த ப்ரோபா 3 பார்த்தீங்கன்னா இது வந்து 4வது செயற்கைக்கோள். இதற்கு முன்னாடியே ப்ரோபா 1, ப்ரோபா 2, ப்ரோபா V, இப்போ ப்ரோபா 3. இந்த ப்ரோபா 1 பார்த்தீங்கன்னா இங்க இந்தியாவிலிருந்து தான் ஏவப்பட்டது. ஆனாலும் இடைப்பட்ட 2 செயற்கைக்கோள்களும் ரஷ்யா தரப்புல இருந்து ஏவப்பட்டது. மீண்டும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்காங்க ப்ரோபா 3. ஸோ இதை வெற்றிகரமாக முடிக்க வேண்டியது இந்திய விண்வெளித்துறைக்கு அதனுடைய வணிக கரத்திற்கு மிக மிக முக்கியமான தருணம். இது இஸ்ரோ NSIL, அதாவது இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் சொன்னோம் இல்லையா, அதுக்கு அதிரடியான ஒரு கூட்டு முயற்சியின் வெளிப்பாடாகத்தான் இந்த திட்டத்தை நாம பார்க்க வேண்டும். விண்வெளித்துறையின் வணிக பிரிவுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலாகத்தான் இந்த ப்ரோபா 3 மிஷன் அமைய இருக்கிறது. ஏன்னா ஐரோப்பிய ஸ்பேஸ் ஏஜென்சி, அந்த விண்வெளி நிறுவனமே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டயே லான்ச்சர் எல்லாம் இருக்கு. ஆனாலுமே இந்த செயற்கைக்கோள் கூடுதல் எடையை கொண்டது அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க லான்ச்சரால இதை தாங்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே நேரத்தில் இது ரஷ்யா மூலமா ஏன் ஏவலைன்னா பட்ஜெட் இஷ்யூன்னு சொல்றாங்க. ஸோ குறைந்த விலையில் அதிக செயல்திறன் அப்படின்ற இந்திய விண்வெளித்துறையுடைய அந்த செல்லிங் பாயிண்ட், அதுதான் இங்க முக்கியமான விஷயமா மாறி இருக்கு. இந்த இரட்டை செயற்கைக்கோள்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன இரட்டை செயற்கைக்கோள்கள்னு நம்ம பார்க்கும்போது கரோனாகிராஃப்னு ஒரு களம் இருக்கு, அதே மாதிரி அக்கல்ச்சர் களம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த கரோனாகிராஃப் மட்டுமே பார்த்தீங்கன்னா 310 கிலோ, அக்கல்ச்சர் களம் 240 கிலோ, மொத்தம் 550 கிலோ எடையை தாங்கி கொண்டு செல்ல இருக்கிறது இந்த PSLV C-59 இந்த ராக்கெட். ஸோ இந்த 2 செயற்கைக்கோள்களும் இணைந்தே பயணிக்க வேண்டியது அவசியமாகிறது. அதனால தான் இதை இரட்டை செயற்கைக்கோள்னு சொல்றோம். இது விண்ணில் ஏவப்பட்ட பிறகு முன்னெல்லாம் பேலோட் 2 செயற்கைக்கோள் அனுப்பணும்னா அது ஒரு வேலையை பார்க்கும், இது ஒரு வேலையை பார்க்கும். ஆனால் இந்த செயற்கைக்கோள் இணைந்து செயலாற்ற இருக்கிறது. அதனால இதை சரியான இடத்தில் நிலைநிறுத்த வேண்டியது அவசியமாகிறது. அந்த முக்கியமான பொறுப்பு தற்பொழுது இஸ்ரோவின் இந்த NSIL கையில் தான் இருக்கு. PSLV C-59 இது வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டு விண்ணில் இந்த 2 செயற்கைக்கோள் களங்களும் பார்த்தீங்கன்னா 150 மீட்டர் இடைவெளியில் விண்ணில்
விண்ணில் பயணிக்க இருக்கிறது. எப்படிப்பட்ட பயணமா இருக்க போகிறது? ஒரு நீள்வட்ட பாதை பயணமாக இருக்க போகிறது. அங்க சூரியன் இருக்கு. சூரியனை ஆய்வு செய்வதற்கு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 600 கிலோமீட்டர், அதிகபட்சம் 6500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த நீள்வட்ட பாதையில இந்த 2 செயற்கைக்கோள்களும் ஒன்றா பயணிக்க இருக்கிறது. அப்படி ஒன்றா பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா சூரியனை இந்த செயற்கைக்கோள் மறைக்கும். அதற்கு வசதியாக இதுல ஒரு டிஸ்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மறைக்கும் போது சூரியனுடைய அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த கரோனா, அவுட்டர் கரோனா, இன்னர் கரோனா, இதுக்கு இடைப்பட்ட அந்த கேப்பை ஆய்வு செய்ய போவதுதான் இந்த செயற்கைகளோட வேலையா இருக்குது. இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு ப்ராஜெக்ட்ல இந்தியாவும் பங்கு கொள்கிறது என்பது நமக்கு கூடுதல் பெருமையான விஷயம். நான் சொன்ன மாதிரி பாருங்க, சூரியனுடைய ஒரு ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துக்கிறோம். இது ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் தரப்புல இருந்து வெளியிடப்பட்ட ஒரு தகவல். இந்த ஹை கரோனான்னு ஒன்று இருக்கு, அதே மாதிரி கீழே லோ கரோனான்னு ஒன்று இருக்கு. சூரியனுடைய கோர் அதை விட இது அதிக வெப்பத்தை உமிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூடு இருக்கக்கூடிய நிலையில இது இரண்டுத்திற்கும் இடைப்பட்ட இந்த இடைவெளி இருக்கு இல்லையா, இந்த கேப்னு சொல்றாங்க. இதை ஆராய்ச்சி செய்வதற்காகத்தான் இந்த விண்கலமானது செல்ல இருக்கிறது. ஸோ இந்த ஐரோப்பிய ஸ்பேஸ் ஏஜென்சியோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக தான் அவங்க இதை பார்க்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்ல இந்தியாவும் பங்கு எடுத்திருக்கிறது அப்படின்றது இங்க நமக்கு விண்வெளித்துறைக்கு இந்தியாவுக்கும் முக்கியமான தருணம். தற்பொழுது இன்னும் சில நொடிகளில் விண்ணில் சீறி பாய இருக்கிறது இந்த PSLV C-59. அந்த கவுண்டவுன் தொடங்கிவிட்டது. அது உங்கள் திரைகளில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.